guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல ஊற வச்சிருக்க கடலை பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சோம்பு, அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்காங்க. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்காங்க. 2 பச்சை மிளகாய் போதும். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்காங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாக்ஸ் வச்சுக்காங்க. பாயில் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஒரு பிளேட்டில் அந்த பால்ஸ்லாம் வச்சு அந்த பாக்ஸ் மேலே வச்சிடலாம். இதை பாயில் பண்ணி குழம்புல போடும்போது இது உடையாது, அதனால் பாயில் பண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது வதங்குறதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சு விட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட கோலா உருண்டைலாம் பாயில் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த உருண்டையெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.